இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகின் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கொலைக்கு உறுதுணையாக உள்ள சில காவல்துறை அதிகாரிகளின் பெயரையும் குறிப்பிட்டு முதல்வருக்கு வீடியோ வெளியிட்டுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன். நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பால தெரு முத்துஜஹான் தைக்காவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் சொல்ல வேணாம், அந்த ஏரியாவில் வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, விசாரணை பண்ணுங்க. விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேல கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் தௌஃபிக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துல மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருனிஷா கைதாகி 5000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணாரு, தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.